ஓட்டு கேட்கும்போது மட்டும் நாங்க கூட்டணி கட்சி தலைவர், நீங்க அமைச்சராகி சைரன் கால்ல போலீஸ் அதிகாரி பட கலெக்டரோட எஸ்பியோட நீங்க ஸ்ட்ரைக்கிங் போர்ஸோட பாதுகாப்பா வரும்போது உங்க வீட்டுல இருக்க வேலை செய்யணும், உங்க உதவியாளர் எங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுவார். கூட்டணி தேர்தல் போது கூட்டணி கட்சிகளுக்கு முறையா திமுக தலைமையில இருந்து தகவல் சொல்றீங்க. அதே கூட்டணி கட்சி மாவட்ட செயலர் இருக்கிற மந்திரி ஆயிட்டீங்க ஒண்ணு அமைச்சருங்க பேச மாட்டாங்க. சென்னையில மழை வந்தா 6000 இந்தியா சிமெண்ட்ஸ் முதலாளி வீட்டுக்கு கதவு தட்டி கொண்டு போய் கொடுக்குறாங்க. MRF முதலாளி வீட்டுக்கு கதவு தட்டி கொண்டு போய் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுடைய IAS IPS வீட்டு கூட பாரபட்சம் இல்லாம குடும்ப அட்டை இருந்தா கொண்டு போய் கதவு தட்டி கொடுக்குற அரசு வடதமிழ்நாடு 5 மாவட்டங்கள் பாதிப்படைஞ்சிருக்கு, 3 மாவட்டங்கள் பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கிறது. எந்த அதிகாரி எந்த மக்கள் பிரதிநிதிகளையும் தொடர்பு கொள்ளவே இல்லை. நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், துணை முதலமைச்சர் வராரு, புரோட்டோகாலா இந்த மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவரோ ரெவன்யூ செக்ரட்டரியோ மானிட்டரிங் ஆபீசரோ எனக்கு எந்த தகவலும் துணை முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து எனக்கு சொல்லலை. இங்க மாவட்ட அமைச்சர்கள் 2 பேரும் இங்க வண்டியில சுத்தி வராங்க, ஆனா அவங்க கிட்ட இருந்து எந்த எனக்கு தகவலும் வரல. வேளாண்மை அமைச்சர் மட்டும் கூட்டு முதலமைச்சர் வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி துணை முதலமைச்சர் வராரு அப்படின்னு சொன்னார். நான் என்ன கேட்கிறேன், அவர் உள்ளூர் அமைச்சர்கள் அவங்க எப்பயும் விழாவுக்கு சொல்றாங்க, அதை விட்டுருங்க. அரசு அங்கிருந்து முதலமைச்சர் வராருன்னா அந்த தொகுதி மக்களுக்கு சொல்லணுமா சொல்லக்கூடாதா? துணை முதலமைச்சர் வராருன்னா சொல்லணுமா சொல்லக்கூடாதா? மானிட்டரிங் ஆபீஸ் வந்து எம்எல்ஏக்கள் எம்பிக்களை கூட்டு எது எப்படி வெள்ளத்தடுப்பு எப்படி மக்களை பாதுகாப்பலாம் அது குறித்து ஒரு கலந்துரையாடல் கூட்டம் நடத்தணுமா நடத்தக்கூடாதா? அப்ப எந்தவித ஒரு திட்டமிடலும் இல்லாததுக்கு என்னத்துக்கு பேரிடர் துறை அமைச்சர், எதுக்கு பேரிடர் துறைன்னு ஒரு துறை இயங்குது? ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன் அப்படின்னா, நான் பாதிக்கப்பட்ட மாவட்டத்தினுடைய ஒரு பிரதிநிதி. நான் 2001 கால் நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனையை குறித்து கவன ஈர்ப்பு ஒத்திவைப்பு தீர்மானம் சொல்றேன். இவ்வளவு பெரிய இயற்கை பேரிடர் நடந்திருக்கு. பேரவையை மழைக்கால கூட்டத்தொடர ஒரு குறைந்தபட்சம் 10 நாளாவது நடத்துங்க அப்படின்னு கதறேன். சட்டமன்றத்தில் ஏறி நான் குரல் கொடுக்கிறேன். ஒன்னும் அந்த குரலுக்கு செவி சாய்க்கல. இது தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் இல்லாத வண்ணம் வெறும் 2 நாள் சட்டமன்றம். எப்படி இது திமுக தேர்தல் அறிக்கையில ஆண்டுக்கு ஒரு முறை 100 நாட்கள் நாங்க சட்டமன்றத்தை நடத்துவோம் அப்படின்றீங்க. இன்னைக்கு தென் மாவட்டம் மிகப்பெரிய தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி வெள்ளத்தில் மூழ்கிட்டு இருக்கு. குற்றாலம் கரைபுரண்டு ஓடுது. தாமிரபரணி ஆண்டு ஊருக்குள்ள எல்லையோர மக்கள் பாகிற பகுதியில் கரைபுரண்டு ஓடுது. அப்ப இதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பேரிடர் மேலாண்மை துறை எடுக்கணுமா இல்லையா? அப்ப ஒரு திட்டமிடல் இல்லாத ஏதோ ஒரு சில அதிகாரிகள் அவங்களாம் அதிகாரத்தில் உச்சத்தில் இருக்கின்ற ஒரு தந்தோண்டித்தனமாக ஒரு நிர்வாகத்தை செய்கிறாங்க. மக்கள் உயிர் பலியாகுது, பல உயிர்கள் பலியாயிருக்கு. இப்ப என் தொகுதியில நான் படிச்ச இந்த 17 பஞ்சாயத்துக்கும் இன்னைக்கு குடும்ப அட்டைக்கு 2000, குறைஞ்சபட்சம் 2000 கூட வரல. சட்டமன்றத்தில் நான் 10,000 கேட்டேன், இல்ல குறைஞ்சபட்சம் 6000 கொடுங்க அப்படின்னா அதுல ஒரு பாரபட்சம். சென்னையில மழை வந்தா 6000 இந்தியா சிமெண்ட்ஸ் முதலாளி வீட்டுக்கு கதவு தட்டி கொண்டு போய் கொடுக்குறாங்க. MRF முதலாளி வீட்டுக்கு கதவு தட்டி கொண்டு போய் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுடைய IAS IPS வீட்டு கூட பாரபட்சம் இல்லாம குடும்ப அட்டை இருந்தா கொண்டு போய் கதவு தட்டி கொடுக்குற அரசு வடதமிழ்நாடு 5 மாவட்டங்கள் பாதிப்படைஞ்சிருக்கு, 3 மாவட்டங்கள் பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கிறது. மக்கள் உயிரை கையில பிடிச்சிட்டு மொட்டை மாடிலையும் மரத்து மேலே ஏறி உயிரை காப்பாத்திட்டு இருக்கிறாங்க. எல்லா நீரையும் உள்வாங்குற கடலூர் தான், கடலூர் முகத்தை வரும், கடலூர் தான் கடல். கடலூர் மாவட்டத்தில் வாழ்கிற கடலூர் தொகுதியில் வாழ்கிற மக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பல்லாயிரம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, பல லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆக இதுக்கு என்ன நிவாரணம்? அப்புறம் முதலமைச்சருடைய நிவாரண நிதி ஒரு நாளைக்கு ஒரு அறிவிப்பு வருது. மழை வெள்ளத்தில் ஒரு நாளைக்கு செத்து போட்டா 2 லட்சம், ஒரு முறை செத்து போட்டா 3 லட்சம், ஒரு முறை செத்து போட்டா 5 லட்சம். உயிர் என்பது ஒரு உயிர் தான். இப்போ திருவண்ணாமலை மலைச்சேரில் 7 பேர் செத்து போட்டாங்க, குடும்பத்துக்கு 5 லட்சம். என்ன கான்செப்ட்னே தெரியல. இப்போ இந்த அதிகாரிகள் என்ன நினைச்சுக்கிட்டு இந்த நாட்டை வழிநடத்துறீங்க? முதலமைச்சர் அமைச்சரவையை உங்க இஷ்டத்துக்கு நினைச்சா 1 லட்சம் கொடுக்குறீங்க ஒரு உயிருக்கு. வெடி பட்டாசு ஆலை தொழில் 1 லட்சம், அப்புறம் திடீர்னு அப்புறம் அடுத்த மாசம் செத்து விட்டா 2 லட்சம், அதுக்கு அடுத்த மாசம் செத்து விட்டா 3 லட்சம். இங்க ஆத்து மணல சுரண்டி பொக்கிங் வச்சு அளவுக்கு மீறி எடுத்து அந்த மண் புதைக்குழியில இருந்து அதுல என் தொகுதியில கடந்த உங்களுக்கு தெரியும், ஒரே குடும்பத்தில் 7 பேர் துணி துவைக்க போய் குளிக்க போய் அந்த புதைக்குழி உள்வாங்கி செத்துக்கிட்டாங்க. சட்டமன்றத்தில் அவ்வளவு ரகலை பண்ணி பிரச்சனை பண்ணன. அதுக்காக பகண்டையில தடுப்பு சுவர் அமைக்கணும், அந்த பட்டாம்பாக்கம் நெல்லிக்குப்பம் ஃபுல்லா கம்மிட்டா ராட்சத வீரான ராட்சத பைப்புகளை புதைச்சி கடலினுடைய சீற்றத்தை எதிர்கொள்வதற்கு எப்படி காசிமேட்ல இருந்து திருவண்ணாமலை வரையிலும் கான்கிரீட் பெரிய பெரிய பாறை கற்களை கொண்டு தடுப்பணைகள் ஏற்படுத்தியிருக்கோ அதே மாதிரி தடுப்பணைகள் ஏற்படுத்தணும்னு சொன்னேன். சென்னையில கோட்டையில் உட்காந்துக்கிட்டு முதலமைச்சர் ஒரு உத்தரவு போட்டாருன்னா அடுத்த 1 நிமிடத்துல
கன்னியாகுமரி கடற்கரை ஓர கிராமத்தினுடைய பஞ்சாயத்து தலைவருக்கும் அங்க இருக்கிற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலுக்கும் செய்தி பரிமாற முடியும். அப்ப ஏன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவங்க மதிக்கிறதுல என்ன எம்எல்ஏ கலெக்டர் போன் 9 எம்எல்ஏ தான் இருக்காங்க இந்த தொகுதியில. கடலூருக்கு ஒரு எம்பி தான் இருக்காங்க. 10 போன் கால் அமைச்சர் உள்பட, சார் இது மாதிரி அலாட் பண்ணிருக்கோம் சோ உங்களுக்கு ஆசிய கலெக்டர் அந்த மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவராக நான் தொடர்படுத்தி தகவல் சொல்றேன், என்னுடைய கடமை நான் சொல்லணும், ஏன் சொல்லக்கூடாது? கூட்டணி தேர்தல் போது கூட்டணி கட்சிகளுக்கு முறையா திமுக தலைமையிலிருந்து தகவல் சொல்றீங்க. அதே கூட்டணி கட்சி மாவட்டத்தில் இருக்கிற மந்திரி ஆயிட்டீங்க ஒன்னே அமைச்சருங்க பேச மாட்டாங்க. அவங்க டபேதாரு, அவங்க வீட்டில் வேலை செய்யறவங்க போன் பண்ணி அமைச்சர் உங்களுக்கு சொல்ல சொன்னாரு, இங்க மீட்டிங் நடக்குது. அப்ப ஓட்டு கேட்கும் போது மட்டும் நாங்க கூட்டணி கட்சி தலைவர், நீங்க அமைச்சராகி சைரன் கால்ல போலீஸ் அதிகாரி பட கலெக்டரோட எஸ்பியோட நீங்க ஸ்ட்ரைக்கிங் போர்ஸோட பாதுகாப்பா வரும்போது உங்க வீட்டில் இருக்க வேலை செய்யணும், உங்க உதவியாளர் எங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுவார். ஏன்னா நீங்க அமைச்சருங்கள், நீங்க வாய் திறந்தா உங்களுக்கு பிரிஸ்டேஜ் பிரச்சனை ஆயிடுமா? இந்த மாவட்டத்துக்கு வருகை தந்த எந்த அமைச்சர் நேரடியாக இந்த 9 தொகுதியினுடைய எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ கூட்டணி கட்சியோ சட்டமன்ற உறுப்பினர்களை தொடர்பு கொண்டு நாங்க இங்க ஆய்வுக்கு வரோம், ரெவியூ மீட்டிங் வரோம், இல்ல என் துறையின் சார்பாக பிரச்சனைகளை பார்ப்பதற்கு நாங்க வருகிறோம், இல்ல என் துறையினுடைய ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை தொடங்கி வைக்க வருகிறோம் அப்படின்னு எந்த அமைச்சர் சொல்லிருக்கீங்க? அப்ப என்ன பதவி வந்த உடனே உங்களுக்கு எங்க இருந்து வருது இந்த அதிகாரம் போத? இன்னும் ஒரு வருஷம் கட்சி எங்க வரணும்? மக்களை சந்திக்க தான் வரணும். அதை நீங்க முழுசா மறந்துடுறீங்க. சரி, அமைச்சர்கள் தான் அப்படி மறக்கிறாங்க அப்படின்னா அதிகாரிகள் இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க. எந்த ஒரு ரெவன்யூ செக்ரட்டரி, பேரிடர்மை மேலாண்மை ஆணையர், இதுக்காக அமைக்கப்பட்ட மானிட்டரி ஆபீஸ், ஒருத்தர் கூட ஒரு தொகுதியுடைய சீனியர் எம்எல்ஏ, ஒரு கூட்டணி கட்சி தலைவர் என் தொகுதிக்கு வந்து என்னை அழைச்சிட்டு போய் எங்க உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, எந்தெந்த கிராமத்தில் பிரச்சனை இருக்கு அப்படின்றத குறித்து ஒரு வார்த்தை கேட்கல. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.